டாக்டர் கூட்டு வா போ. சரி. டாக்டர் டாக்டர் எஸ் சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர், நானும் என் தங்கச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். திடீர்னு என் தங்கச்சி மயக்கம் போட்டா. அப்படியா? அவங்கள உடனே உள்ள கொண்டு வாங்க. இல்ல டாக்டர், அவ கார்லயே மயக்கமா இருக்கா. நீங்க அங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க 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 டாக்டர், வாங்க வாங்க வாங்க. டேய் கதவு திறந்துடுறா. சரிண்ணே. என்ன இது, ரத்தம் வந்திருக்கு? இல்ல டாக்டர், இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ரோட்ல ஃபிட்ஸ் வந்து மயங்கி கிடந்துச்சு. அதான் தூக்கி போட்டு வந்தோம் காட்டலான்னு. என்னது, யாரோ ஒரு பொண்ணா? அவர் தங்கச்சின்னு சொன்னாரே. இல்ல டாக்டர், அப்படி சொன்னாதான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்க பயந்துட்டு வரமாட்டீங்க டாக்டர். அதனாலதான் என் தங்கச்சின்னு சொன்னேன் டாக்டர். ஓ, சோஷியல் சர்வீஸா? எந்த இடத்துல பொண்ணு மயங்கி கிடந்தது? பனகல் பார்க் டாக்டர். பாரிஸ் கார்னர் டாக்டர். என்ன ஆளுக்கு ஒண்ணு வளர்றீங்க? அது எதுக்கும் நீங்க இந்த பொண்ணை கிளினிக் கொண்டு வந்துருங்க. இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் நீங்க இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பொண்ணுக்கு நிலைமை சரியில்லைப்பா. கிளினிக்கு வந்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டாக்டர், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். இங்கேயே பாத்துருங்களேன். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. நீங்க எதுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போய் பாத்துக்கங்க. டாக்டர், நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல இங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணுங்க. அப்படியா? எதுக்கும் நான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்குடா தங்கச்சின்னு சொன்ன? என்னென்ன திட்டுறீங்க? போறப்ப சொல்லி அனுப்பலாம்ல. நீங்க டாக்டரை கூட்டுவான்னு சொன்னீங்க, நானும் போனேன். திடீர்னு யார் என்னன்னு என்கிட்ட கேட்டேன். என்ன சொல்றதுனே தெரியலண்ணே. என் தங்கச்சின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண வருவான்னு சொன்னேன். நீங்க என்னடா திடீர்னு யாருன்னு தெரியல, கீழே கிடந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏண்டா, நீ வந்தோடனே தங்கச்சின்னு சொல்லிட்டேன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாம்ல. எங்கண்ணே, அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு போவான்னு பார்த்தா அவன் என்னடா 1008 கேள்வி கேட்கறான். நான் என்ன பண்ண முடியும்? உங்களால பாருங்க, அவன் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறான். பண்ணட்டும். என்னப்போ? என்னண்ணே, போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களாண்ணே? டேய், இப்பவே நம்மள போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் யோசிக்கணும். டேய், உன் போனை குடுறா. அண்ணே, என்னண்ணே பண்றீங்க? டேய், போன்ல இருக்கிற IMEI நம்பரை வச்சு தான் போலீஸ் நம்ம எங்க இருக்கோம்னு ட்ராக் பண்ணுவாங்க. இப்ப நான் சிம் கார்டை எடுத்துட்டு தான் போனை தூக்கி போட்டேன்ல, இனிமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா சிம் கார்டை வச்சு போலீஸ் பிடிச்சிட்டா? டேய், சிம் கார்டை போட்டு நான் தான் போனை ஆன் பண்ணவே இல்லையே, ஆஃப்ல தானே இருக்கு. ஆன் பண்ணாதான் போலீஸால ட்ரேஸ் பண்ண முடியும். அப்படியே போலீஸ் வந்தாலும் இந்த ஏரியாக்கு தானே வருவாங்க. அதுக்குள்ள நம்ம வேற ஏரியாக்கு போயிடலாம். அண்ணே, சூப்பர்ண்ணே. இதுக்கு தானே நீங்க வேணும். இப்ப நம்மள போலீஸ் தேடிட்டு இருப்பாங்கல்ல, அது பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் தாண்டி இவளுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். இவ முழிச்சு பார்த்தாதான் நாம இப்ப பேரம் பேசி பணம் வாங்க முடியும். என்ன பண்றது? அண்ணே, அதுக்கு நம்ம கைவசம் ஒரு ஆள் இருக்கானே. டேய் முண்டோ, இத முன்னாடியே சொல்லி தொலைக்க மாட்டியா? அண்ணே, அவன் டாக்டர் கிடையாது, கம்பவுண்டர்.
ஆனால் டாக்டர் பார்க்குற எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். ஊசி போடுவான், மருந்து கொடுப்பான், ஏன் ஆப்ரேஷன் கூட பண்ணுவானே. அவன் போர்டே டாக்டர்னு தான் போட்டு வச்சிருக்கிறான். ஆனால் அவன் ஏற்கனவே டாக்டர்கிட்ட கம்பவுண்டர் தானே இருந்திருக்கிறான். டேய், நான் என்ன இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சா பார்த்துக்க போகிறோம். இப்போதைக்கு இவன் மயக்கம் தெளிஞ்சாகணும். அதுக்கு யாராக இருந்தா என்ன, நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. சரிண்ணே. அதோ நிற்கிறானே, அவன் தானே நம்மால. டிரைவர் நேராக போய் ரைட்டில் ஓரங்கிட்டு. சரிண்ணே. வா 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 வா, சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறு. ஏறு ஏறு ஏறு. மூடு மூடு, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்ன சார் இது? எங்க போறோம்? யாருக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. கொஞ்சம் வாயை முட்டு பேசாம வரியா? சார் எங்க சார் போறீங்க? ஏதோ பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா வேற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வண்டி நிறுத்துங்க சார். சார் வண்டி நிப்பாட்டுங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாயை முட்டு பேசாம வான்னு தானடா சொன்னேன். தொண்டை இருக்கிறதுனால என்ன வேணா பேசுறேன்ல, அப்படியே ஒரு இழுத்துட்டுமா? வாயை முட்டு பேசாம வரணும். டிரைவர் வண்டியை ஓரமா நிறுத்து. இறங்கு, சீக்கிரம் இறங்குடா. இறங்கு வா சார். வா வா, இப்படி வா. போ. வா வா வா. வாயா. போடா சீக்கிரம். போ, செக் பண்ணு, ட்ரீட்மெண்ட் பாரு. இது புரியுங்க. டேய், நீங்க 2 பேரும் இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் பாத்துங்க. என்ன பார்க்காத, அந்த பொண்ணு இப்ப எந்திரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணு. சீக்கிரம். பல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏதோ பயத்தால தான் மயங்க இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அத போட்டு தான் தொலைய. அந்த பேக்ல இன்ஜெக்ஷன் இருக்கு, எடுங்க. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்துரும். நல்ல சத்தான ஃபுட்டை கொடுங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன உள்ள வச்சிருக்கேன். இந்தா இதை வச்சுக்கோ. வேணாம் சார். இந்த விஷயத்தை வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இது வேணாம் சார். ஆட சும்மா வச்சுக்கோ. உன்ன மாதிரி நாங்களும் களவாணி பசங்க தான்.
என்ன சார் நான் களவாணியா? அட என்ன களவாணியாங்கிற? நானாவது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு உசுர பணைய வச்சு குறிக்கோளுக்காக பண்றேன். ஆனா நீ வெறும் கம்பவுண்டர் டாக்டர்னு போய் சொல்லி டெய்லி ஒரு 100 பேர் உயிரோட விளையாண்டுகிட்டு இருக்க. உண்மையை சொன்னா உன் முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல. களவாணிக்கு களவாணி தான் உதவணும்ன்றது தொழில் தர்மம். வச்சுக்கோ, பரவாயில்ல. ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சு போ. அனுப்பு. சத்யா, விஜய் வாங்கடா. உட்காரவே. பாத்து பாத்து கட்டு, நல்லா கட்டு. சரிண்ணா. டேய் இங்க வா. அண்ணே இப்போ என்ன பண்றது? இரு யோசிக்கிறேன். ஓகே, இதுல சூர்யா சிம் இருக்கு சரியா? நீ என்ன பண்ற, இதுதான் நட்ராஜோட நம்பர், அவ அண்ணன் நம்பர் சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அண்ணன் நம்பருக்கு போன் பண்ணி எங்க இருந்து பூந்தமல்லி போய் போன் பண்ணணும் சரியா? போன் பண்ணிட்டு உங்க தங்கச்சியை கடத்தி இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லி மத்த விவரங்கள்லாம் நாங்க அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த போனை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிம் கார்டை மட்டும் பத்திரமா எடுத்துக்கணும் சரியா? போனை அங்கேயே தூக்கி போட்டு நீ வந்துரு, மறந்துடாத. போ, கிளம்பு. கட்டியாச்சுண்ணே. சூர்யா போன்ல இருந்து கால் வருதுமா. சூர்யா நம்பர்ல இருந்து. எடுத்து பேசு. ஹலோ சூர்யா. யாரியா? ஹலோ சூர்யா இல்லையாங்க? இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க. நாங்க தான் கடத்தி இருக்கோம். நடராஜ். ஹலோ யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இரு தம்பி, பொண்ண தம் கட்டி கடத்தின நாங்களே மூச்சு வாங்காம பேசுறோம். நீ எதுக்கு மூச்சு வாங்குற? அமைதியா இரு. உன் தங்கச்சி இங்க பத்திரமா இருக்கா. இந்த பாரு கண்ணு, இனிமேலும் உன் தங்கச்சி பத்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா போலீஸுக்கு போக கூடாது. எங்களுக்கு என்ன வேணும், எப்ப வேணும்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். புரியுதா? இதையும் மீறி நீ போலீஸுக்கு போலான்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி பார்ட்டா பார்சல்ல வருவா. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. ஏன் நீங்க எங்க இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இரியா, திரும்ப சொல்றேன், உன் தங்கச்சி போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் கடத்தி இருக்கிறோம். நீ ஏதாவது சேட்டை பண்ண உன் தங்கச்சியை நீ இழந்துருவ. ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ சார். என்னப்பா, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா? போனை கட் பண்ணிட்டோமா? யாரு? சூர்யாவா அவன் தான் கடத்தி வச்சிருக்கான். எங்களுக்கு என்ன வேணும், எப்ப வேணும்ங்கறத போன் பண்ணி சொல்றேன்னு கட் பண்ணிட்டாமா. ஐயோ கடவுளே, தெரியலமா. பொண்ணு கடத்தி வச்சிட்டு பணம் வேற கேக்குறானுங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஏப்பா யாருன்னு கேளுப்பா. அவன் யாருன்னு தெரியலையாம்மா. திரும்பவும் போன் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ, பணத்துக்கு நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத்த கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பணம் கேக்குறாங்க அவ்வளவுதானே. நம்மளால முடிஞ்ச பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சூர்யாவை அங்கிருந்து கூட்டிட்டு வர பாப்போம். எப்படி இருந்தாலும் அங்க என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலையே. கடவுளே, அவளுக்கு ஏதோ இவ்வளவு சோதனையை கொடுக்குறியோ? சுந்தரி, கொஞ்சம் பொறுமையாருமா. அழாத. எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுலே இருங்க. யாருக்குமே என் பயம் புரிய மாட்டேங்குது. ஐயோ, என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்காளோ தெரியலையே. என்கிட்ட இருக்கிறது என் உயிர் ஒண்ணுதான். அத வேணா எடுத்துட்டு போக சொல்லுங்க. என் பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போக சொல்லுங்க. நட்ராஜ், சொல்லுப்பா, ஏதாவது பண்ணுப்பா. நட்ராஜ், மாப்பிளைக்கு போன் பண்ணி இதெல்லாம் சொல்லு நட்ராஜ். ஆமா நட்ராஜ், அவங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருப்பாங்க. நமக்கு தானே அவனுங்க போன் பண்ணி பணம் கேட்டானுங்க. மாரிசாமிக்கு போன் பண்ணி சொல்லிடு. சரி. சுந்தரி, இத பாருமா.
உன்னை நான் சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகவோ நீ அழக்கூடாதுங்கிறதுக்காகவோ நான் இதை சொல்லலம்மா. சூர்யாவுக்கு இப்படி ஒன்று நடந்து போச்சேன்னு எங்களுக்கும் அதே பயமும் பதட்டமும் இருக்கு. இருந்தாலும் நீ பெத்தவ, உனக்கு பதட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த பதட்டத்தில் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாமா பயமா இருக்கு. என் உயிர் போனா போட்டு அத்தை, யாருக்கு வேணும் இந்த உயிர்? எதுக்கும் பிரயோஜனப்படாத உயிர். நான் வாழ்ந்து சாதிச்சுட்டேன் அத்தை, பேர பிள்ளைகளையும் பார்த்துட்டேன். அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி 6 மாசம் கூட ஆகல. இந்த நேரத்துல அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? புரியுதுமா, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ தைரியமா இரு. நீ யாருக்காவது ஏதாவது கெட்டது நினைச்சிருக்கியா? உனக்கு எப்படிமா கெட்டது வரும்? மாதிரி நான் திரும்பவும் கூப்பிட்றேன். இப்பதானம்மா கெட்டது வராதுன்னு சொன்னேன். பாத்தியா, கெட்டது நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு. வீட்ல யாரு இருக்கா? வெளியே வாங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நீ பேசாம இருடா. வெளியில வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நீங்க என்ன திட்டம்லாம் வச்சிருக்கீங்க? இன்னும் இத பாருங்க, நாங்க ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறோம். இன்னும் உயிர் மட்டும் தான் போகல. தயவு செஞ்சு மேலும் மேலும் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. உங்களுக்கு 100 கஷ்டம்னா எனக்கு 1000 கஷ்டம். எங்க வீட்டுல வந்து பாருங்க. ஒரு பக்கம் என் புள்ள சாவ கிடக்குறான், இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டி நெஞ்சு வலியில இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கா. எங்கடா என் புள்ளையோட நிலைமை என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிட போதோன்னு நான் பயந்து அவன் ஊருக்கு போயிருக்கான்னு பொய் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல உங்க சம்பந்தி அமிச்சு 2 பேரையும் சாவடிக்க பாக்குறீங்களா? என்னடா நீ பாட்டுல பேசிக்கிட்டே இருக்க? யாருடா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சாகணும்னு நினைக்கிறா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீங்க தானே அந்த சுரேஷை வீட்டுக்கு அனுப்பி என் புள்ள கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்ல சொன்னீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? யாரு அவனை பத்தி சொல்லுது? யாரும் எதுவும் சொல்லலடா. போய் சொல்லாதீங்க. நீங்க அம்சாலு வசந்தா கிட்ட என் புள்ள கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்ல பார்த்தான். நான் தான் தடுத்தேன். சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே தேவேந்திர பொண்ணை வச்சு விளையாடுனீங்க. கவிதாவை மறைச்சு வச்சு நாங்க தான் கொலை பண்ணிட்டோம்னு ஜெயிலுக்கே அனுப்புனீங்க. அது பத்தாது, ஜெயில பாத்துட்டோம், இன்னும் சுடுகாட்டையும் காமிக்கணுமா? நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா விஷத்தை கொடுத்து சாவடிச்சிருங்க. ஏன் இப்படி நாடகம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறீங்க? இத பாருங்க, எங்களுக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. சம்மந்தி அவசரப்பட்டு என்ன ஏதுன்னு உண்மை தெரியாம ஒருவேளை உங்ககிட்ட வந்து பேசி இருக்கலாம். தப்புதான். அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எந்த நிலைமையில எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, சந்தேகப்படுற இடத்துல நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க பொண்ணு காணோம்னு சொன்ன உடனே உங்க பேர்ல தான் அவருக்கு முதல்ல சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் உங்களை வந்து கேட்டிருக்காரு. திரும்பவும் அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா? உசுறு போயிருந்தா திரும்ப வருமா என்ன? நாங்களே எங்க வீட்டுல பொண்ணு தொலைச்சிட்டு நிக்கிறோம். நடந்த தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த மாதிரி கேவலமான வேலையில உங்க சம்மந்தி அமிச்சு பண்ணாதீங்க. நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை இன்னொரு முறை தொந்தரவு பண்ணீங்க, இது வரைக்கும் சந்தேகப்படுற நிலைமையில நான் இருக்கேன். அது உண்மையா நடந்துரும். ஜாக்கிரதை. ஏய் நில்லுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சுந்தரியாடா தப்பு பண்ணா? அவ வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட உன் புள்ள சாக கிடக்குறான்னு சொன்னாடா? விவரம் தெரியாம இவ சம்மந்தி வந்து ஏதோ பேசியிருக்காரு. ஆனா இவ உன்கிட்ட தான் செய்யாத தப்புக்கு எவ்வளவு பெருந்தன்மையா, உனக்கு சின்ன வயசா இருந்தாலும் இவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் எதுக்குடா வீராப்பா பேசிட்டு போற?